ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ வந்து ஒரு டிப்ஸ் ஒன்று பார்க்க போகிறோம். இப்போ வந்து நெட்டு கிளாத் நம்ம வந்து ஃபிட் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணும்போது, ஸோ சிசர் வந்து நீங்கள் கட் பண்ணுவீங்க, கொஞ்சம் பார்த்து தான் கவனமாக பண்ணணும். ஸோ நம்மள மீறி கொஞ்சம் வந்து நமக்கு இந்த மாதிரி இது பாருங்கள், இப்போ நமக்கு விரல் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த இடத்துக்கிட்ட ஹோல்ஸ் விழுந்துச்சு. அதை எப்படி நம்ம சரி பண்ண போகிறோன்றதை பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் பேக் சைடில் வந்து ஃப்ரேமை வந்து திருப்பி போட்டிருக்கேன். இப்போ திருப்பி போட்டுட்டு நம்ம இதில் வந்து நம்ம இந்த துணி இந்த மாதிரி கொஞ்சம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு சின்னதாக எந்த அளவுக்கு ஹோல்ஸ் இருக்கோ அது மாதிரி எடுத்து நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணி வச்சுட்டு ஒரு 2ஆ வந்து மடிச்சுக்கோங்க. அப்படி மடிச்சுக்கிட்டு நம்ம ஏன்னா 2ஆ தான் நம்ம வச்சுருப்போம். ஸோ இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒட்ட போகிறோம், கம் வச்சு ஒட்ட போகிறோம். ஸோ இப்போ இந்த இடத்துக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா கம் வச்சு நம்ம ஒட்டிட்டு இது கொஞ்சம் ட்ரை ஆகி நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ அதுதான் இப்போ நீங்கள் வந்து இப்போ பார்க்க போகிறீங்க. இப்போ நான் இதை அப்படியே வந்து ஒட்டிட்டேன். ஸோ இது வந்து கொஞ்சம் ட்ரை ஆகணும். ஸோ ட்ரை ஆகட்டும் கொஞ்சம். நம்ம வேணும்னா கொஞ்சம் சேஃப்டியாக இருக்குன்றதுக்காக ஆல்ரெடி ஒட்டிட்டோம். நம்ம கொஞ்சம் ஒரு பின் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ இதை பின் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃப்ரண்ட் சைடில் நம்ம வந்து திருப்பி போட்டுக்கிட்டு நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ நம்ம வந்து இதே சேம் கலர்லேயே த்ரெட் எடுத்துக்கோங்க. த்ரெட் எடுத்துக்கிட்டு நீங்கள் அந்த இது நம்ம கொஞ்சம் தள்ளி அந்த இடத்துக்கிட்ட நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். நான் வந்து சேம் கலர் சில்க் த்ரெட் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் மிஷின் த்ரெட்டும் யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வெயிட் பண்ணு. கொஞ்சம் இப்போ ஒரு பேக் ஸ்டிச் வந்து கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு நம்ம இதை சுற்றி வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா இந்த ஹோல்ஸ் தெரியும். இதை சுற்றி நம்ம வந்து அப்படியே வந்து ஸ்டிச் பண்ணிக்க போகிறோம். நான் அந்த ஹோல்ஸை சுற்றி வந்து கொஞ்சம் தள்ளி தான் நான் வந்து ஸ்டிச் பண்ணுறேன். வெயிட் பண்ணு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதை நம்ம வந்து சுற்றி வந்து செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம ஜிக்ஜாக் நம்ம கொடுப்போம். ஸோ இது மேலே வந்து ஜிக்ஜாக் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த இடம் கொஞ்சம் நமக்கு கஷ்டமாக தான் இருக்கும், ஏன்னா கம்லாம் வந்து நம்ம ஒட்டியிருக்கோம். ஸோ இப்போ இது பார்த்திங்கன்னா இந்த சைடில் அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதை கட் பண்ணி எடுத்தாச்சு. இது மேலே நீங்கள் ஜிக்ஜாக் கூட போட தேவையில்ல, செயினே கொடுத்துருக்கலாம், ஏன்னா ரொம்ப பெருசாகவும் தெரிஞ்சிடும். இதுக்கு வந்து நம்ம மேலே ஏதாவது டிசைன்ஸ் வந்து பண்ணிட்டேன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து நான் வந்து இதில் வந்து டிசைன்ஸ் ஆல்ரெடி இதில் போட போகிறேன். ஸோ அதுதான் இதை வச்சு அப்படியே வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அப்படியே கவர் ஆகிடும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.